ஸ்ரீபெரும்புதூர், மாமல்லபுரம், திருவையாறு பேரூராட்சிகள் நகராட்சிகளாக தரம் உயர்த்தப்பட்டிருப்பதாக தமிழ்நாடு அரசு அரசிதழில் வெளியிட்டிருக்கிறது. வரலாறு, சுற்றுலா ஆகியவற்றின் முக்கியத்துவம், வணிகம் போன்ற தொழிற்பெருக்கத்தை கருத்தில் கொண்டு இந்த பேரூராட்சிகளை நகராட்சிகளாக அமைத்து உருவாக்குவதற்கான உத்தேச முடிவு செய்து கடந்த ஆகஸ்ட் மாதம் வெளியிடப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அப்பகுதி மக்களின் கருத்துக்களை பரிசீலனை செய்து நகராட்சியாக தரம் உயர்த்தி ஆணைகள் வெளியிடப்பட்டன. விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் பகுதிகளில் மணல் கொள்ளையை தடுக்க தவறிய வட்டாட்சியர் உள்பட 7 பேரை சஸ்பெண்ட் செய்து மாவட்ட ஆட்சியர் அதிரடி நடவடிக்கை எடுத்துள்ளார். மணல் திருட்டுகளை தடுக்க காவல்துறையினர் உள்ளிட்ட அதிகாரிகள் கொண்ட குழுக்களை மாவட்ட ஆட்சியர் அமைத்திருக்கிறார். அந்த குழு மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் ஆய்வு மேற்கொண்டு விசாரணை அறிக்கையை ஆட்சியரிடம் வழங்கியது. இதனைத் தொடர்ந்து சாத்தூர் வட்டம் குமாரலிங்கபுரம் அருகில் கனிமவள கொள்ளையை தடுக்க தவறிய சாத்தூர் தாசில்தார் உள்ளிட்ட 4 வருவாய்த்துறை அதிகாரிகள், நீர்வளத்துறை உதவி பொறியாளர் மற்றும் வேளாண்மைத்துறை உதவி வேளாண் அலுவலர் உள்ளிட்ட 7 அலுவலர்களை மாவட்ட ஆட்சியர் பணியிடை நீக்கம் செய்து உத்தரவு பிறப்பித்தார். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் வெற்றி என்பது முதலமைச்சரின் உழைப்புக்கும் திராவிட மாடல் அரசுக்கும் பெரியாரை இகழ்ந்து அரசியல் செய்ய நினைத்த அற்ப பதர்களை ஓடவிட்டு தமிழ்நாட்டு மக்களுக்கும் கிடைத்த மாபெரும் வெற்றி என அமைச்சர் செந்தில் பாலாஜி தெரிவித்திருக்கிறார். தன் கைக்கு கிடைத்த கட்சியை குரங்கு கையில் சிக்கிய பூமாலையாய் சின்னா பின்னமாக்கி தோல்வி மேல் தோல்வி கண்ட தோல்வி சாமி என எடப்பாடி பழனிசாமியை விமர்சித்திருக்கும் அவர், மக்களை சந்திக்க முடியாமலும் திமுக கழகத்தை எதிர்க்க துணிவில்லாமலும் தேர்தலை சந்திக்காமல் ஓடி ஒளிந்து கொண்டார் என்று கூறியிருக்கிறார். தமிழ்நாடு முழுக்க திமுகவிற்கு ஆதரவான சூழலே நிலவுவதாகவும், ப்ரோ இன்கம்பன்சி தான் எங்கும் எதிரொலிக்கிறது, முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினின் அலைதான் தமிழ்நாடு முழுக்க அடித்துக் கொண்டிருக்கிறது, இது 2026 தேர்தலிலும் எதிரொலிக்கும் என்றும் எக்ஸ் தளத்தில் அவர் பதிவிட்டிருக்கிறார். அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுவின் தலைமை கழக நிர்வாகிகள் மற்றும் மாவட்ட கழக செயலாளர்களின் ஆலோசனை கூட்டம் வரும் 17ஆம் தேதி திங்கட்கிழமை நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. எழும்பூரில் உள்ள உணவகத்தில் அரசியல் ஆலோசகர் பன்ருட்டி ராமச்சந்திரன் தலைமையில் கூட்டம் நடைபெறுவதாகவும், கூட்டத்திற்கு பன்னீர்செல்வம் ஒப்புதல் அளித்திருப்பதாகவும் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிமுக உட்கட்சி விவகாரத்தை தேர்தல் ஆணையம் விசாரிக்கலாம் என உயர்நீதிமன்றம் அனுமதி அளித்த நிலையில் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து கூட்டத்தில் ஆலோசிக்கப்படுவதாக தற்போது தகவல் வெளியாகியுள்ளது. முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவால் வித்திடப்பட்ட அத்திக்கடவு அவிநாசி திட்டத்திற்கு உரிமை கொண்டாட யாருக்கும் தகுதியில்லை என முன்னாள் முதலமைச்சர் பன்னீர்செல்வம் கூறியுள்ளார். அத்திக்கடவு அவிநாசி திட்டத்துக்கு திமுக அங்கம் வகித்த அப்போதைய ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு ஒப்புதல் அளிக்காத நிலையில் அதனை செயல்படுத்த ஆணையிட்டவர் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா தான் என்றும், கடந்த 2015ஆம் ஆண்டு போயஸ் தோட்டத்திற்கு வந்த பிரதமர் நரேந்திர மோடியிடம் அளித்த தமிழ்நாடு தொடர்பான திட்டங்களில் அத்திக்கடவு திட்டத்துக்கு நிதி உதவி கோரப்பட்டதாகவும், 2016ஆம் ஆண்டில் அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை நடைமுறைப்படுத்தும் வகையில் 3,27,00,000 ரூபாய் நிதியை அனுமதித்து அரசாணை வெளியிடப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். அத்திக்கடவு அவிநாசி திட்டம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது என்றால் அதற்கு முழுமுதற் காரணம் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா தான் என்றும் அவர் அந்த அறிக்கையில் கூறியிருக்கிறார். கள்ள வாக்குகளையே அனுமதிக்கும் போது ஈரோடு இடைத்தேர்தலில் வாக்கு எண்ணிக்கை நேர்மையான முறையில் நடந்திருக்குமா என சீமான் கேள்வி எழுப்பியுள்ளார். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யார் அருகே பிரம்மதேசத்தில் கடந்த 2022ஆம் ஆண்டு நாம் தமிழர் கட்சி சார்பில் நடைபெற்ற ராஜேந்திர சோழன் பிறந்தநாள் விழாவில் சீமான் இன உணர்வுகளை தூண்டும் வகையில் பேசியதாக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது. இது தொடர்பான விசாரணைக்கு அவர் ஆஜரானார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில், பணக்கொழுப்பு இருப்பவர்கள்தான் தேர்தல் வியூக வகுப்பாளர்களை தேடிச் செல்வதாகவும் அவர் கடுமையாக விமர்சனம் செய்தார். சிலர் கள்ளவாக்கு போடுறத காவலர்களே நின்று பார்த்து அனுமதிக்கும் போது, இவ்வளவு தவறுகள் நடக்கும்போது வாக்கை எண்ணுவோர் மட்டும் நேர்மையா எண்ணிடுவார்னு நீங்க நினைக்கிறீங்களா? யாராவது சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. இவ்வளவு அநியாயம் தெரிஞ்சே நடக்குது, எல்லாருக்கும் தெரியுது. அதை தடுக்காத இந்த நிர்வாகங்கள் வாக்கை எண்ணும்போது மட்டும் மனச்சான்றோட நேர்மையா எண்ணிரும்னு நீங்க நம்புறீங்களா?
எனக்கு நிறைய மூளை இருக்கு, காசு தான் இல்லை, அதனால எனக்கு அது தேவையில்லை. அது நீ எத்தனை வியூகத்தை வச்சு என்ன பண்றது? கத்தரிக்காயின்னு தாளில் எழுதி பயன் இல்லை. நிலத்துல இறங்கி அது செடியை விதைய போட்டு செடியை முளைக்க விட்டு தண்ணி ஊற்றி உரம் வச்சு வளர்த்து விளைய வைக்கணும், அப்பதான் கத்தரிக்காய் வரும். இங்க மேசையில் உட்காந்து கத்தரிக்காய் சோரக்காய் அப்படின்னு எழுதி பயன் இல்லை. அது ஒரு சிலருக்கு அது இப்ப ஒரு குறிப்பிட்ட காலமா இந்த நோய் வந்துச்சு. பிரசாந்த் கிஷோருக்கு தமிழ்நாட்டுல என்ன தெரியும்? எத்தனை ஆறு, எத்தனை ஏரி, எத்தனை குளம், எத்தனை சமூக மக்கள், அந்தந்த சமூக மக்களுக்கு இருக்கிற பிரச்சனை என்ன? அவர் தானே சார் அரசியல் கட்சி நம்புறாங்க. நீங்க உடல்ல கொழுப்பு கழிப்பிட்டுருக்கீங்க, பணக்கொழுப்பு கழிப்பிட்டீங்களா? சொல்ல சொல்ல வாய்க்கொழுப்பு அதிகம் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? இந்த கொழுப்பு அதிகம், அந்த கொழுப்பு. அது மாதிரி பணக்கொழுப்பு அதிகமா இருந்தா இதெல்லாம் தேவைப்படும். அது நம்ம அதை பத்தி பேசி காலத்தை நேரத்தை வீணடிக்க வேணாம். வேற ஏதாவது செய்தி தேவைப்படுதா? தமிழ்நாடு முழுவதும் 1000 இடங்களில் முதல்வர் மருந்தகங்களை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பிப்ரவரி மாதம் 24ஆம் தேதி தொடங்கி வைக்கிறார். கடந்த ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி சுதந்திர தின உரையின் போது பொதுமக்களுக்கு குறைந்த விலையில் மருந்துகள் கிடைக்கும் வகையில் முதற்கட்டமாக 1000 முதல்வர் மருந்தகங்கள் தொடங்கப்படும் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவித்திருந்தார். அதன்படி B.Pharm, D.Pharm படித்தவர்கள் அல்லது அவர்களின் ஒப்புதல் பெற்றவர்கள் முதல்வர் மருந்தகம் அமைக்க விண்ணப்பங்கள் பெறப்பட்டு இதுவரை 840 பேருக்கு உரிமம் வழங்கப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் பிப்ரவரி மாதம் 24ஆம் தேதி முதல்வர் மருந்தகங்களை முதலமைச்சர் தொடங்கி வைத்தார். இதில் சென்னையில் மட்டும் 33 மருந்தகங்கள் அமைய உள்ளன. பிப்ரவரி 24 முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் பிறந்த நாள் என்பது மிகவும் குறிப்பிடத்தக்கது. அதிமுக கூட்டணியில் தேமுதிக சார்பாக ராஜ்யசபாவுக்கு செல்பவர் யார் என்பது குறித்து அதிகாரப்பூர்வமாக அறிவிப்போம் என பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்திருக்கிறார். தேமுதிக கட்சியின் கொடி அறிமுகப்படுத்தப்பட்டு 25ஆம் ஆண்டு வெள்ளி விழா கொண்டாட்டம் கோயம்பேட்டில் அமைந்திருக்கும் தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது. அப்போது திருமதி பிரேமலதா தலைமையில் கட்சியினர் உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விஜய் குறித்த நான் என்ன ஜோசியமா பார்க்கிறேன் என்று அவர் குறித்த கேள்விக்கு பதில் கூறினார். திருப்பரங்குன்றம் மலை பிரச்சினைக்காக சென்னையில் யாத்திரை நடத்துவது ஏன் என வழக்கு ஒன்றில் சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. திருப்பரங்குன்றம் மலையை பாதுகாக்க வலியுறுத்தி சென்னை ஏகாம்பரேஸ்வரர் கோயிலில் இருந்து கந்தக்கோட்டம் வரை வேல் யாத்திரை நடத்த அனுமதி வழங்க உத்தரவிடக் கோரிய வழக்கு நீதிபதி இளந்திரையன் முன் விசாரணைக்கு வந்தது. வாதங்களை கேட்டறிந்த நீதிபதி, யாத்திரை நடத்த கேட்டிருக்கும் வழித்தடம் நெரிசல் மிகுந்தது என்றும் திருப்பரங்குன்றம் மலை பிரச்சினைக்காக சென்னையில் யாத்திரை நடத்துவது ஏன் என்று கேள்வி எழுப்பினார். தேவையில்லாமல் பிரச்சனையை உருவாக்க வேண்டாம் என அறிவுறுத்திய நீதிபதி யாத்திரைக்கு வேறு இடத்தை தேர்வு செய்து தெரிவிக்குமாறு கூறி மனு மீதான உத்தரவை நாளை மறுதினத்திற்கு தள்ளி வைத்தார். சென்னை பள்ளிக்கரணையில் ஏலச்சீட்டு நடத்தி 75 லட்சம் ரூபாய் மோசடி செய்த பெண் உள்பட 2 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். பள்ளிக்கரணையை அடுத்த ஜல்லடிகான்பேட்டை பகுதியைச் சேர்ந்த மகாலட்சுமி மற்றும் ஆட்டோ ஓட்டுநர் அசோக்குமார் ஆகியோர் இணைந்து மகளிர் சுய உதவிக்குழுவை நடத்தி வந்தனர். மேலும் மாதாந்திர சீட்டு, குலுக்கல் சீட்டு, தீபாவளி சீட்டு ஆகியவற்றை நடத்தி வந்த இவர்களிடம் அப்பகுதியைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்டோர் சீட்டு கட்டி வந்தனர். சீட்டு முடிந்ததும் பணம் தராமல் சுமார் 75 லட்சம் ரூபாய் வரை மோசடி செய்துள்ளதாக பாதிக்கப்பட்டவர்கள் புகார் அளித்திருந்தனர். அதன் அடிப்படையில் விசாரணை நடத்தி வந்த காவல்துறையினர் மோசடியில் ஈடுபட்ட இருவரையும் அதிரடியாக கைது செய்து சிறையில் அடைத்தனர். சிறுவர்களுக்கு பாலியல் தொல்லை அளித்ததாக கைது செய்யப்பட்ட யூடியூபர் திவ்யா கள்ளச்சி உள்ளிட்டோருக்கு வரும் 26ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல் நீட்டிக்கப்பட்டுள்ளது. சிறுவர்களுக்கு பாலியல் தொல்லை அளித்ததாக யூடியூபர் திவ்யா, கார்த்திக், ஆனந்த், சித்ரா ஆகிய 4 பேர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். அவர்கள் மீது 6 பிரிவுகளின் கீழ் வழக்கும் பதிவு செய்யப்பட்டது. இவர்களுக்கு நீதிமன்ற காவல் நிறைவடைந்ததை தொடர்ந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் பாக்சோ நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணைக்கு வந்தது. வழக்கை விசாரித்த நீதிபதி வரும் 26ஆம் தேதி நீதிமன்ற காவலை நீட்டித்து உத்தரவு பிறப்பித்தார்.
புதுச்சேரியை அடுத்த புதுக்குப்பம் பகுதியில் அரசு பள்ளியில் சுவர் இடிந்து விழுந்து 3 மாணவர்கள் காயமடைந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புதுக்குப்பம் பகுதியில் இயங்கி வரும் அரசு ஆரம்ப பள்ளியின் மைதானத்தில் மாணவர்கள் விளையாடி கொண்டிருந்த போது கை கழுவும் தொட்டியின் சுவர் ஒன்று இடிந்து விழுந்தது. இதில் அங்கிருந்த ஒரு மாணவி மற்றும் மாணவர்கள் 2 காயமடைந்தனர். காயமடைந்த மாணவ மாணவிகள் மீட்கப்பட்டு புதுச்சேரி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர்.